சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்கு இவ்வாண்டு பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கடகராசி என்பர்களே, தாய் உள்ளம் கொண்ட கடகராசி என்பர்கள். காரணம் என்னென்னா, சந்திரனோட வீடு. சந்திரனா தாய் தான், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அதனால் இறக்க சுபாவம் அதிகமாக இருக்கும். தாய் உள்ளம் கொண்டவர்கள், அமைதியாக இருக்கக்கூடிய அன்பர்கள், மிகவும் அமைதியாக யோசித்து, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அன்பர்கள். இதுவரைக்கும் கஷ்டம் பொதுவாக பார்த்துட்டா அதிகமாக தாய் என்பவள் அதிகமாக கஷ்டத்தை சுமை தாங்கி தானே. ஆக நிறைய கஷ்டத்தை சுமந்துட்டே இருக்கக்கூடிய அன்பர்கள், மனதளவிலும் சரி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய. சரி, இவ்வாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷம் 2026 பொதுவாக ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது குரு பகவான், ஆண்டு கிரகமான குரு பகவான், அடுத்தது நிழல் கிரகங்கள் ராகுவும் கேதுவும், அடுத்து சனி பகவான், இவர்களையெல்லாம் வைத்துத்தான் ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். அந்த வகையில் குரு பகவான் நம்ம ஜென்ம ராசிக்கு, கடக ராசிக்கே பயிற்சியாகி வரப்போகிறார். தற்சமயம் ராகு பகவானும் கேது பகவானும் 2ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்களில் பயணம் செய்கிறார். கேது சிம்மத்தில் 2ஆம் பாவகத்திலும், ராகு 8ஆம் பாவகம் கும்பத்திலும் பயணம் செய்கிறார். சனி பகவான் மீன வீட்டில் பயணம் செய்துட்ருக்கிறார். சரிங்களா? அது நம்ம ராசிக்கு 9ஆம் பாவகம். சரி, இவங்க 3 பேர்னால நமக்கு இவ்வாண்டு என்ன பலன் இருக்கிறது, எப்படி நட்பலனா கெட்ட பலனா, எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தானே கேட்குறீங்க. சரி சாமி, குரு பகவான் பொதுவாக உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. 6ஆம் வீடு அப்படின்னா நோய் வழக்கு கடனை கொடுப்பவர். ஆக எல்லா வகையிலும் வில்லங்கம். சரிங்களா? கடன் ஏதாவது ஒரு வகையில் கடன் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 6ஆம் அதிபதி நோய் வழக்கு கடனை கொடுக்கக்கூடியவரே நம்ம ராசிக்கு உட்கார்ந்துருக்கிறார். நம்ம சந்திரன் மேலே உட்கார்ந்துருக்கிறார். சந்திரனும் குருவும் இணைந்தால் குருச்சந்திர யோகம் இல்லைங்களா? ஆனால் அந்த குருச்சந்திர யோகமே இப்போ என்னாகுது, 6ஆம் இடமா உட்கார்ந்துருக்குது. அவர் 9ஆம் அதிபதி கூட. வரவையும் கொடுப்பார், செலவையும் செய்ய வைப்பார். இந்த ராகு பெயர்ச்சி அடுத்தது என்னாகுன்னா, ஜென்ம ராசிக்கே நம்ம ராசி மேலேயே கேதுவும் வந்துடும். இந்த ராகு கேது பயிற்சி இன்னும் 9 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாகும், நம்ம ராசிக்கே வரும். யார்? கடகத்துக்கே வர்றார். அப்போ கடகத்துக்கே வரும்போது கண்டிப்பாக கடக ராசியில் கேது. விரயம் பாவகங்கள், அதிகமான விரயங்கள் தான் சாமி நடக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய முயற்சிகள், செய்யும் செயல்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல் வேண்டும். சுய தொழில் செய்வர்களெல்லாம் அதிகமான முதலீடுகளெல்லாம் போடக்கூடாது. நிறைந்த யோசனை வேணும். நிறைய ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும். சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடம், அப்போ வீடு கட்டுறதுலையோ விரயம் வரும். தாய்க்கு உடல் உபாதைகளை கொடுக்கும். வண்டி வாகனங்களில் விரைய செலவுகள் கொடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் விரைய செலவுகள் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்குது. 8ஆம் பாவம் கணவர், வீட்டுக்காரரு, அந்த மாதிரி இடத்துலையும் தொழில் பார்ட்னர், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் கவனம் அப்படிங்கிறது வேணும். ஆக இந்த வகையிலெல்லாம் மிகுந்த கவனம் வேணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? நம்ம தான் சந்திரனோட வீடு, தாய் உள்ளமே. திங்கட்கிழமை தவறாமல் சிவனை பிடிக்க வேண்டியதுதான். அப்பா ஈஸ்வரா, சர்வேஸ்வரா, மகேஸ்வரா, கங்காதரா, ஜடாதரா, என்னையாலும் பரமேஸ்வரா, அருணாச்சலேஸ்வரா, எங்களை காப்பாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தவறாமல் போய் பன்னீர் அபிஷேகம் பண்ணிடும். பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேக பொருள். அவர் அபிஷேக பிரியர். அதனால் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். பெண் தெய்வ வழிபாடுகள் செய்ய வேண்டும். சந்திரன் தாய், ஆக பெண் தெய்வ வழிபாடுகள் செய்ய வேண்டும். 8ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய விரயங்களை தவிர்ப்பதற்காக காளி வழிபாடு, பத்ரகாளி அம்மனுக்கு ஏதாவது நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை போடலாம். உங்கள் வயசளவு என்ன வயசு இருக்குதோ அந்த வயசளவுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடலாம். இந்த மாதிரி உங்களால் இயன்ற பரிகாரங்களை, சிறு சிறு பரிகாரங்களை செய்து வரலாம். 2ஆம் பாவகம் அப்படின்னு சிம்ம வீட்டில் வருமானத்துக்கு தான் வந்திருக்குது. குடும்பத்தில் தான் கேது பகவான் இப்போ போயிட்டுருக்கிறார். அதனால் வருமான தடைவிடு, வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி கையெழுத்துனால பிரச்சனை, பணம் பத்திரம் கையெழுத்து, இதனால எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துரும். சரிங்களா? பேங்க் போகிறீங்களா, ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். அப்போ ஏன்னா அங்கே வங்கி அப்படிங்கிற இடத்துல கணக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பணம் புழங்கக்கூடிய இடம். நீங்கள் போய் கையெழுத்து போடணும் இல்லைங்களா? ஒரு கடன் வாங்கும்போது யோசிக்கணும். கடன் வேணாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். கடன் வாங்கினா கடன் கட்டவே முடியாது, கடன் பெருகிட்டே போயிடும். சரிங்களா? அதனால் இந்த வகையிலெல்லாம் யோசித்து செயல்பட வேண்டும் நண்பர்களே.
விநாயகர் வழிபாடு செய்யுங்க. முழு முதற்கடவுளாக விநாயகரை கும்பிடுங்க. விநாயகருக்கு நீர் அபிஷேகம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடே சந்திரனோட வீடு தானே. அப்போ விநாயகருக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றலாம். இப்போ மார்கழி மாதம் வேறு போயிட்டுருக்கு. தாராளமாக ஏதாவது ஒரு விநாயகருக்கு போய் நீங்கள் நீர் அபிஷேகம், விநாயகருக்கு நீர் வார்க்கலாம். நீர் அபிஷேகம் செய்து நெய் தீபம் போட்டு கும்பிட்டு வாங்க. காளி வழிபாடு செய்யுங்கள். பத்திரகாளி அம்மனை கும்பிட்டு வாங்க. உங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய கிராம தேவதைகளை வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா காளி காக்கும் தெய்வம், சரிங்களா? அப்போ கிராம தெய்வத்தை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காளி, மாகாளி, பத்திரகாளி, துர்கை என்று சொல்லக்கூடிய கிராம தேவதைகளை வழிபாடு செய்யுங்கள். சனி பகவான் 9ஆம் இடத்துல உட்காந்துக்கிறார். அதனால் அடிக்கடி வெளியூர் போவீங்க. வெளியூர் பயணத்தில் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க, சரிங்களா? கூட்டு பயணமெல்லாம் போகவே கூடாது. பார்ட்னர் கூட நல்லா ஜோடி சேர்ந்துட்டு ஊருக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கடி போகக்கூடாது. வெளியூர் போகிறது, மலை மேலே ஏறுறது, ஃபால்ஸில் குளிக்கிறது, இது மாதிரியெல்லாம் பயணங்களை தவிர்த்து விட வேண்டும். முடிந்தவரை இறை வழிபாடு கண்டிப்பாக நம்மளை காக்கும். ஆக கடகராசி அன்பர்கள் தவறாமல் அம்பாள் வழிபாடு செய்யணும். திங்கட்கிழமை தவறாமல் சிவன் கோவிலுக்கு சென்றுட்டு வரணும். இவ்வாறு சிவன் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய